ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு திங்கக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ தான். கிச்சன்லாம் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டு பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டேன். ஒரு சைடு அடுப்பில் சாப்பாடு வச்சுருக்கேன், ஒரு சைடு பால் வச்சுருக்கேன். மாவு எடுத்து வெளியே வச்சுருக்கேன். பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது சண்டே வச்ச சிறுபருப்பு சாம்பார். அது ஹீட் பண்ணணும், தோசைக்கு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெளியே பாத்திரம் விளக்கி வச்சுருந்தேன்னா அதை எடுத்து அடுக்கணும். சிங்க்கை கழுவி வாஷ் பண்ணி தான் இருக்குது. பால் காஞ்சிருச்சு. நம்ம ஃப்ரெஷ்ஷாக காப்பி போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எந்திரிக்கல. ஸ்கூல் லீவு தானே, அதனால் நம்ம மட்டும் எந்திரிச்சு காப்பி குடிச்சிடலான்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். எனக்கு வேலை இருக்குது, இன்றைக்கி லீவு கிடையாது. அதனால் கண்டிப்பாக வேலைக்கு போகணும். நான் கத்தரிக்காய், முருங்கைக்காய், கேரட் போட்டு சாம்பார் வச்சுட்டேன். சாம்பார் வச்சுட்டு ஒரு சைடு அடுப்பில் வாழைக்காய் வறுக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு வாழைக்காவை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுட்டு நல்லா அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடுவேன். நம்மளுக்கு டைம் வேலைக்கு போக டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால சீக்கிரமாக அந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். நான் ஈவினிங் வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு வீடெல்லாம் நீட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வீடெல்லாம் துடைச்சி விட்டுட்டு விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சாயங்காலம் சின்னவன் நான் பாதம் வைக்கிறேம்மா அப்படின்னு சொன்னான். அதனால் சரி அவன் ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே பசங்களை வச்சு தான் நான் வைப்பேன் பாதம். இல்லைன்னா கொஞ்சம் சின்னவன் கொஞ்சம் கால் குட்டி தானே, அதனால் அவனை வச்சே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் தடமே வச்சுட்டேன். பெரியவனுக்கு தான் பெரிய காலாக இருக்குது, அதனால் அவனை வைக்க வேண்டான்னு சொல்லியாச்சு. சரி சின்னவனை வச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வச்சு நான் இந்த இடத்துல வைப்பா, இப்படி வை அப்படின்னு சொன்னேன்னா அதுபடியே அவன் அழகாக கால் தடம் போட்டு வந்துட்டான். வெளியே இருந்து நம்ம கேட்டுக்கிட்ட இருந்து உள்ளே வர பூஜை ரூம் வர அழகாக போட்டு வந்துட்டான். நான் விளக்கு ஏற்றி பூஜைலாம் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு பிரசாதம் ஒன்றும் செய்யலை. ஏன்னா இதுக்கே எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிருச்சு. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. வேலை வேறு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் செய்ய முடியலை என்னால் பிரசாதம். சரி அவ்வளோ செய்யலான்னு பார்த்தா அவ்வளோ இல்லை. எது வாங்கினாலுமே கண்டிப்பாக கடைக்கு நம்ம போய் தான் ஆகணும். இப்போ வீட்டில் இருந்து ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டேட்ஸும் கருப்பு திராட்சையும் பிரசாதமாக படைச்சிட்டேன். கிருஷ்ணருக்கு நல்லா பூவால் அலங்காரம் பண்ணிவிட்டு அவர் அலங்காரம் பண்ணி அவருக்கு பூஜை பண்ணேன். இந்த கால் தடம் இப்போ நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். முதல்ல அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்காது. அது நல்லா காஞ்சோடனே அச்சு அழகாக தெரிஞ்சோடனே மறுபடியும் நான் வீடியோ எடுத்தேன். அதை குட்டி கால்னோடனே அது கரெக்டாக இருந்தது. அந்த கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்தது, அழகாக இருந்தது. நம்ம சொல்லி கொடுத்தோன்னா குழந்தைங்களும் இந்த சைடு வைப்பா, இப்படி வை இப்படி வைன்னு சொன்னோன்னா அதுபடியே அவங்க வைப்பாங்க. அப்புறம் சிம்பிளாக ஊதுபத்திலாம் காமிச்சிட்டு பிரசாதம் வச்சாச்சு. அதை வீட்டில் எல்லோரும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம பூஜையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளான பூஜை தான். எங்கள் வீட்டில் ஆகோ ஓகோன்லாம் எதுவுமே செய்யலை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சிம்பிளாக கிருஷ்ணர் பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.